எம்மனசு தங்கம் ஒரு போட்டியிலே வந்துவிட்ட சிங்கம் பொதுவாக எம்மனசு தங்கம் ஒரு போட்டியிலே வந்துவிட்ட சிங்கம் பொதுவாக எம்மனசு தங்கம் ஒரு போட்டியிலே வந்துவிட்ட சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றிவே வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே பொதுவாக எம்மனசு தங்கம் இதுதான் ஏழை படை சாப்பாடு போட 5000 பேர் யானை நின்று சண்டை போட அப்பதான் நம்ம நாடு ஜெயிக்கும். இன்னும் படங்கு இருக்குது. முன்னால பாயுது மயிலக்காரு பின்னால சீருது மச்சக்காரு முன்னால பாயுது மயிலக்காடு பின்னால சீருது மச்சக்காடு முன்னால பாயுது மயிலக்காரு பின்னால சீருது மச்சக்காடு அடக்கி ஆளுது முரட்டைக்காலே முரட்டைக்காலே நெஞ்சுக்குள் துணிவிற்கு யாருக்கும் பயமில்லை மாறாத வெற்றி எண்ணினோம் விளையாடிலே உடல் பலமாகும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே பொதுவாக எம்மனசு தங்கம் முப்படைகளும் சர்வ ஜாக்கிரதையாக தயாராகிறாங்க. ஆனால் நாம் இருவரும் முப்படைகளை சந்தித்துக் கொண்டு வருகிறோம். யாரோ ஒரு சின்னஞ்சிறு படிப்பை ஆடி பாடிக்கொண்டு போச்சு. எவ்வளவு துலாம் குச்சிட்டு ஆடிங்கிட்டு யாரு பாப்போம் தலை ஒரு தட்டு பிறந்த ஊருக்கு புகழச்சு வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு பிறந்த ஊருக்கு புகழச்சு வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு பிறந்த ஊருக்கு புகழச்சு வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு 4 பேருக்கு நன்மை செய்தார் கொண்டாடுவார் பண்பாடுவார் என்னால உழைத்ததற்கு பொன்னான பலனருக்கு ஊரோடு சேர்ந்து வாழ்ந்து அம்மனரும் சேரும் வழி நல்ல துணையாவும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாலுமே பொதுவாக எம்மனசு தங்கம் அங்க பாடுறா அந்த பழக்கமே கிடையாது. அவன் சொன்னால பொட்டி விக்கிற பையன் ஓ சின்ன பையன் மாறி போச்சு. நம்மள கேள்வி கேட்க சொல்லு மணிமணி நாட்டை சேர்ந்தவன் தளபதி முப்படை தளபதி ஆள வந்த நீங்க தான். ஐயா வணக்கம் ஐயா. நல்ல முறையில் நீங்க வேலைக்காரன் தான் வயசுல ஓடுற 100 நாள் நல்லா இருப்போம். 100 நாளைக்கு அப்புறம் எவன்டா 100 நாள் தெரியல. அச்சு தெரியாது. அப்ப ஒருவேளை வடிச்சா 3 நாள் மதியானம். இப்ப அப்படி கிடையாது. அச்சு உலக போட்டணும் அச்சு தெரியாது. பல நோய் வந்து காரணம் தான். அரிசியால தான் நோய் வரும். ஆமா எப்படி அதான் விட்டுட்டாங்க குமரன். இதே நாட்டை முன்னாள் கோட்டை காவலன் நாகப்புடைய மகன் என்னுடைய பேர் கதிரவன். நல்ல வழி இது ஊடு பக்கம் டைம் தெரியாது. மணி 2 ஆகுது. அப்படியே பார்த்து தூக்கிட்டு அப்படியே ஓடியா. ஆமாண்டா சொல்லியோ செயல்பாட்டு சொல்லியோ செயல்பாட்டு நாட்டு மன்னர் எனக்கு பதவி கொடுத்திருக்கிறார். பதவி செய்து
அதே வேலையை எனக்கு கொடுத்திருக்காங்க. நான் வந்துட்டு மண்ணு சொன்னா நான் மாட்டேன் சாரி அது ஒரு மனிதனுக்கு பணி வேண்டும். அணைக்க வேண்டும் பணிகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்க முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு மணிமணி நாட்டு மக்களை கண் இமையோடு காட்பது அது கடவுளிலிருந்து ஒருபோது தவற மாட்டேன் ஐயா. மணிமணி நாட்டு பெண்களை சொன்னால் தாயாக ஒரு தங்கையாக நினைக்கிறேன். சர்வ ஜாக்கிரதை. அது நான் சொல்லிட்டு வரமா வேலை தேடி வந்தேன், வேலை கிடைத்து விட்டது. இருந்தாலும் எனக்காக அம்மா எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களே. பத்து மாசம் என்ன சுமத்தி முல்லை நாட்டு மன்னர்களை திரட்டிக் கொண்டு நான்கு நாட்களும் இன்னும் வரவில்லை ஜெகத் பயல். நண்பா, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறேன். 4 நாள் ஆகுது. உன்னை எதிர்ப்படியே வரல நம்ம படவெல்லாம் காத்துங்கிறாங்க பணிகளை பார்த்து பார்த்து என் உடலெல்லாம் சோர்வாகிவிட்டது. 4 நாள் உட்கார்ந்து ஆவாதா என்ன செய்வது? என்ன? நம்ம போய் மனசு மாறும் அப்புறம் பிரியாது எங்கே கச்சை பார்த்தால்